ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா உலகத்தில் நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக போயிட்டுருக்கு. அது என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ சோகமாகவே இருக்கேன். ஏன்னா செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் புது படம்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. பழைய படங்களையும் பார்க்கணுமா அப்போ ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எங்க பழைய படம் ரீலீஸ் பண்ணால் நல்லா ஓடுதல பார்க்க வேண்டியது தானே. அதுக்காக அதாவது தேட்டரில் புது படத்தை எப்படி போயிட்டு பார்க்கலாம்னு தூக்கமே வராதுன்ற ஒரு கேட்டகரி நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ மேட்ரு என்ன? மேட்ரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல, ப்ரொடியூசர்ஸ் சொல்லியிருக்காங்களே ஸ்ட்ரைக்கு அப்படி சொல்கிறாங்க. கவலையாக இருக்குது. அப்போ தலைவர் படம் ரிலீஸ் ஆக போகுது. அது ஏதாவது அது வரைக்கும் கொண்டு போவாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய இருக்குது. அதான் சரி கேட்டுக்கலாம் அப்படின்னு. இல்லை, அது வந்து ரெண்டு பக்கமும் என்ன விஷயம்னா, ஒரு பக்கம் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் 8 வாரத்துக்கு அப்புறம் ஒரு தேட்டரில் படம் ரிலீஸாக 8 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஹிந்தியில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிட்டா தேட்டரில் படம் ஓடாதுல்ல. இப்போ நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 நல்லா ஓடிட்டு இருந்துச்சு தேட்டரில். 4ஆவது வாரம் ஓடிடி கொடுத்துட்டாங்க தேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்கு 8 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடிடி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்க தேட்டர் ஓனர்ஸ். அப்படி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டால் மட்டும்தான் நாங்கள் தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் 8 வாரம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இவங்க கேட்குற மாதிரி இல்லை. இப்போது 8 வாரம் சைன் பண்ணிட்டு வர படங்களை மட்டும்தான் நாங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோம், அந்த படங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சேர்ந்து ஒரு மாதிரி அறிக்கை விட்டதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கு பயங்கரமாக கோவம் ஆயிடுச்சு. எங்களை கலந்து ஆலோசிக்காமல் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்களே, நாங்கள் பாருங்கள், நாங்கள் இந்த 8 வாரம்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா தமிழ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுத் லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளத்தில் இந்த பிரச்சனை இல்லை. ஹிந்தியில் தான் 8 வாரம் கண்டிஷன். தெலுங்குலேயும் மலையாளத்திலும் நீங்கள் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 வீக்ஸ் 3 வீக்ஸ்லேயே கூட ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம். அப்படியா? ஆமாம். அப்படி பக்கத்து ஸ்டேட்லாம் அந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது தமிழில் மட்டும் ஏன் இப்படி டிமாண்ட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஆனால் மலையாளத்தை விட தமிழில் படங்கள் நல்லா ஓடுது இல்லையா? மீன்ஸ் தப்பாக நினச்சிக்காங்க மலையாளிஸ், அப்படி சொல்ல வரல. இங்கே ஹை பட்ஜெட் மூவிஸு ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு சின்ன மாதிரி இதில் டீப்பாக போனோம்னா யாரையா குறை சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் அவங்க தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொன்னது தப்பு. ப்ரொடியூசர் நாங்கள் சொல்கிறோம்ப்பா, நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம், 1ஆம் தேதியிலேருந்து புது படம் ரிலீஸ் ஆகாது, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க மாதிரி ஒரு மாதிரி டக் ஆஃப் வார் மாதிரி போயிடுச்சு. எஸ். அதுக்கப்புறம் இப்போ தலைவர் படம் ரிலீஸ் ஆகுன்றது தெரியும். இருந்தாலும் அதுவும் ஒரு இப்போ வலைபேசியில் பேசுனாங்களே ஏதோ ஒன்று, அவங்க ஏதோ சொன்னாங்களே இதுக்காக அதை பண்ணுறாங்க அதுக்காக அதை பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி அது எதுக்காக இது பண்ணுறாங்க நீங்கள் தெளிவாக சொல்ல இல்லை. அவங்கெல்லாம் விட்டுருங்க, அவங்கெல்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ். அவங்க பேரெல்லாம் எனக்கு இல்லைக்காது. எனக்கு ரொம்ப நாராசமாக காதில் பாயுது. அவங்க லூஸ் மாதிரி வளர்கிட்டு இருப்பாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் ஒரு மாதிரி சண்டை இருக்கிறதுனால இப்போ விஜய் சாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில ப்ரொடியூசர்ஸ்லாம் ரஜினி சார் படத்தை தடுக்கிறாங்களா அப்படி கேட்டாங்க. அப்படின்னு இது ஒரு லூஸ் தரமான ஒரு கான்செப்ட். இது கேட்குற கேள்வியே. இது யார் கேட்டதுன்னா இந்த பிஸ்மின்னு ஒரு ஆள் உட்காந்துருப்பார்ல, பிஸ்மி. ஆமாம், அந்த ஆள் கேட்குறது. மற்ற 2 பேர் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதே முதல்ல தப்பு. லூஸ் மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுறதே. இது எப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரஜினி ஃபேன்ஸையும் அதை விஜய் ஃபேன்ஸையும் சண்டை மூட்டி விட்டே இருப்பாங்க. கரெக்ட். அதனால் அவங்கள பற்றி பேச வேண்டாம், எனக்கு பிடிக்கல ப்ளீஸ். ஐ ஹேட் தட் 3 நேம்ஸ், த 3 ஓகே வேணாம் சொல்ல வேணாம். நீங்கள் வேறு என்ன பேசுவோம்? இல்லை, நீங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகாமான்னு கேட்டிங்களா? ஜெயிலர் 1.5 மாதம் அளவுக்குலாம் போகாதுங்க. அவ்வளோ நாளாக போகாதுல்ல? போகாது. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் பிக் மூவிஸ்னால் பாருங்களேன். இப்போதைக்கு தீபாவளிக்கு முன்னாடி ஜெயிலர் 2 தான் இருக்குது கோலிவுட்டுக்கு. ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸு இப்போ ரஜினி சார் படமோ விஜய் சார் படம் அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு நல்ல லாபம் வரும், ப்ரொடியூசருக்கு நல்ல லாபம் வரும். கரெக்ட். ஸோ ஜெயிலர் 2 வரைக்கும் இந்த 1.5 மாதத்துக்கு சண்டை போகாது. அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இவங்க பதிலுக்கு ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க, அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 1 மாதத்துக்கு பெரிய படமே கிடையாது, நம்ம பிளான் பண்ணவும் இல்லை. கரெக்டு. ப்ரொடியூசர் கவுன்சில் பெருசாக பிளான் பண்ணல. அதனால் படமே இல்லாதனால நாங்கள் படம் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சும்மா அப்படி போடுறாங்க, அவ்வளோதான். மாட்டிக்கினாங்க. ரைட்டு. கரெக்ட். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகுதுல சமாதானம் ஆயிடுவாங்க. ரிலீஸ் ஆகிருமா கண்டிப்பாக. அப்புறம் நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அப்போது தர்மன் ஷூட் ஹைதராபாத்தில் போயிட்டுருக்குல்ல. ஆமாம். இன்றைக்கி காலையில் ஸ்ரேயா ஷரன் இருக்காங்கல்ல, நம்ம சிவாஜியில் நடித்தாங்கல்ல. ஆமாம் ஆமாம், பழைய ஹீரோ. பழைய ஹீரோன்னு ஆயிட்டாங்களா அவங்க? பழைய. ஓகே. இன்னைக்கு ட்ரெண்டில் இல்லை, பழைய தான். அவங்க தலைவரோடு இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்ரேயா, ரொம்ப பிடிக்கும். அடுத்த கண்டென்ட்டுக்கு வந்துட்டு ஸ்ரேயாலே இருக்கிறேன். அவர் ஸ்கூல் போகும்போது கட்டை அடிச்சிட்டு போய் ஸ்ரேயா சைட் அடிச்சிட்டு போயிருன்னு நினைக்கிறேன்.
ஆனால் ஸ்ரேயா மேடம் நல்லா தான் இருக்காங்க. எங்க இன்னும் அன்னைக்கு கூட பார்த்தேன் ஏதோ ஒரு எங்க promo-ல எங்க ஷூட்டிங்ஸ் ஏதோ பண்ணும்போது ஒரு சாங்ல பார்த்தேன். ஓ அப்படியே தான் இருந்தாங்க. ரீசெண்டாக ஏதோ ஒரு சாங் பார்த்தேன். ஞாபகம் உண்மைதான். அவங்க கரெக்டாக டயட்லாம் இது பண்ணிவிட்டு சூப்பராக இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அவங்க வந்து செல்ஃபி வீடியோ தலையோட வீடியோவில் செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. மீன் அவர் வந்து தர்மன் கெட்டப்லேயே இருக்கார். ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து இதில் கேரக்டர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது ஒரு சாங்க்கு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க போல, டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாங்கில் பார்த்த மாதிரி இருக்குன்னு. அப்போ இதுலேயும் அதே மாதிரி சாங்கில் வராங்க. சூப்பர். ஓகே எக்ஸ்பெக்டிங் ஓவர்லோடர். என்னது ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்கிறது தான் ரைட். சரி ஓகே. அதனால் தர்மன் படத்தில் ஸ்ரேயா சரண் நடிக்கிறாங்க. ஒரு சின்ன கேரக்டராக கெமியோவா இல்லை அதில் வர டான்ஸ் சீக்வன்ஸ்லாம் தெரில. கேள்விப்பட்ட வரைக்கும் ஹைதராபாத் சீக்வன்ஸில் அங்கே இருக்கிற ஷெடியூலில் அவங்க நடிக்கிறாங்க. ப்ராப்ளம் நேற்று செட்டில் தான் அவங்க ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல இருக்கு. ஸ்ரேயா ஃபேன்ஸ் ரெடியாக இருங்க. ஸோ அந்த 90s வைப்பில் 2000 அந்த சிவாஜிலாம் வந்து நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சாங்லாம் செம்ம வைரலுங்க. சிவாஜிலாம் அந்த சாங் அந்த ஹிப்போ மட்டுக்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தமிழ்நாடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த சாங்லாம். அதே போல் அந்த படத்துடைய சிட் ஆகட்டும், தலைவருடைய கெட்டப் ஆகட்டும், லிரிக்ஸ் ஆகட்டும், ஹரிஹரனுடைய வாய்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாத்தையும் பார்த்து எத்தனை வாட்டி அந்த சாங்கை பார்த்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து யூடியூப்லேயும் சரி டிவிலையும் சரி பார்க்கும்போது ரிலீஸ் பண்ணால் கூட சரி பார்க்கும்போது இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த சாங் எல்லாமே. ஸோ அது மறக்க முடியாது. எப்படி மறக்க முடியாது? என்ன ஒரு கேள்வி கேட்கல நீங்கள் போக. என்ன கேள்வி கேட்கலையே கேட்கல. ஸோ ஓகே அந்த வைப் வந்து மறுபடியும் அந்த பழைய பேர் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 90s படங்களில் இருக்கிற இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்களுக்கு வந்து அவங்களுடைய பழைய படங்களை நினைவூட்டுற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் சொல்ல வச்சு கோட்டா இருக்கட்டும், குட் பேட் அக்லியாக இருக்கட்டும், ஸோ பேட்டை அதுக்கு ஸ்டார்டிங் இதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சு தர்மன் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு நினச்சோன்னா அடுத்த விஷயத்தை நம்ம நாளைக்கு வந்து அதான் நான் நேற்று பேசின மாதிரி இந்த படம் வருது இல்லைங்க யஷோட படங்க தாங்க டாக்ஸிக் படம் மாதிரி ரிவ்யூவில் சொல்லியிருப்பான். டாக்ஸிக்காக பேசக்கூடாதுன்னா நான் அப்படியே அமைதியாக இருந்தேன். ஐயோ இது எண்டு கொடுக்குறேன் அப்போதைக்கு பேசிக்கிட்டு சரி அதான் நாளைக்கு டாக்ஸிக் பார்த்து ரிவ்யூவில் சந்திப்பான். டாடா பாய் டாட் பாய்.